யாருக்குமே நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கும் போது யாருமே உங்களை என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. நீங்க மேபி நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கள விட நீங்க நல்லா இருந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு உலகத்துல அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முடியாது முடியாது முடியாதுன்னு தான் சொல்றவங்க உங்களை சுத்தி இருப்பாங்க. நீங்க ஜெயிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனா உங்க மைண்ட் செட்ல நெகட்டிவான ஆட்களுக்கிட்டே நான் தூரம் தான் இருப்பேன். அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் ஓரளவுக்கு மேல நீங்க நல்லா இருந்தா, இது நான் ரியாலிட்டியை பேசுறேன். இப்ப தெரியாது, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி எல்லாம் வரும்போது அவங்கள விட நீங்க பெட்டரா வரும்போது அவங்களுக்கு அது பலரால ஜீர்ணிக்க முடியாது. இன்னைக்கு நான் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் பாக்குறதுக்கு இன்னும் டைம் ஆகும். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும், யாருதான் தடுத்தாலும், உலகமே எதிர்த்தாலும், எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். முன்வைத்த கால நான் பின் வைக்க மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், அந்த மைண்ட் செட். மூணாவது, தைரியமா கனவு காண ஆரம்பிங்க. கனவுகள் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு திறமசாலிகளா இருந்தாலும் அவங்களால அவங்க இலக்கை அடையவே முடியாது. தைரியமா காணுங்க, பெருசா காணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பேராசைப்படுற அப்படின்னு. நான் சொல்றேன் பேராசைப்படுங்க. நான் பேராசைப்பட்டேன். அதனாலதான் இன்னைக்கு 500 பேர் என் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. 25 பிரான்சஸ் இருக்கு. அது தவிர ரியல் எஸ்டேட் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பேராசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நான் ஆசைப்பட்டது கிடைஞ்சது. கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியே வாங்க, பெருசா கனவு காணுங்க. அதோட ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கணும், கிளியர் பிக்சர் உங்ககிட்ட இருக்கணும். உங்க இலக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியணும், நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணணும், கிளாரிட்டி இருக்கணும். அந்த ட்ரீம்ல நான் பாஸ்போர்ட்டே என் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி உலகம் எல்லாம் சுத்தினவன் தெரியுமா உங்களுக்கு? அதுவும் பிசினஸ் கிளாஸ்ல தான் நான் போயிருக்கேன், பாஸ்போர்ட்டே எடுக்கிறதுக்கு முன்னாடி.